ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்மார்ட் ஐக்யூவில் இருக்க கம்யூனிட்டி ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பிஸ்னஸில் கஸ்டமர்ஸ் இருக்கிறது இம்பார்ட்டன்ட். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாயலான கம்யூனிட்டி இருக்குது. அப்படி இருந்தால் தான் பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரோவ் ஆகும். ட்ரைனிங் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப், ஈவெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கூகுள் ஃபார்ம், சர்டிஃபிகேட்டை மேனுவலாக எல்லாருக்கும் சென்ட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ்மெண்ட்டை ட்ராக் பண்ண முடியறதில்ல. இதுக்கெல்லாமே செப்பரேட் டூல் யூஸ் பண்ணினா டைமும் வேஸ்ட் ஆகும், கன்ஃபியூஷன் ஆகும், மணியும் வேஸ்ட் ஆகும். இந்த எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண ஒரு சிங்கிள் ஸ்மார்ட் சொல்யூஷன் இருக்குது. தட் சொல்யூஷன் இஸ் ஸ்மார்ட் ஐக்யூ கம்யூனிட்டி. உங்கள் ஆடியன்ஸை ஸ்டூடெண்ட்ஸாக, மெம்பர்ஸாக, கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணுற ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம். கோர்சஸ், லைவ் கிளாஸஸ், ஈவெண்ட்ஸ், என்கேஜ்மெண்ட், சர்டிஃபிகேட்ஸ் எக்ஸெட்ரா எல்லாமே ஒரே ப்ரொஃபஷ்னல் கம்யூனிட்டியில், பிளாட்ஃபார்மில் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இதில் இன்பில்ட்டாக இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இதுதான் ஸ்மார்ட் ஐக்யூ கம்யூனிட்டியோட ஃபீச்சர்ஸ். இதில் நம்ம கோர்சஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், கோர்சஸை பண்டில் பண்ணிக்கலாம், சர்டிஃபிகேட்ஸும் இங்கேருந்தே நம்ம ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். ஸோ தென் ஈவெண்ட்ஸ், நம்ம புதுசாக ஏதாவது ஈவெண்ட் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை கேலண்டர் வியூவில் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும் பார்த்துக்கலாம். பாயிண்ட்ஸ், ரூல்ஸ் அப்படின்னு செட் பண்ணி லீடர் போர்டில் யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்க, யார் பிலோவில் இருக்காங்கன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிவியூவை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க கோர்ஸ் வெப்சைட்டில் எப்படி ஷோவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். செட்டிங்ஸில் நம்ம ப்ரொஃபைல் செட் பண்ணுறது, மாடியூல் செட்டிங்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பெர்மிஷன்ஸ் கொடுக்கறது, பெர்மிஷன் ரிவோக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செட்டிங்ஸ்லாம் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் நம்ம டேட்டாஸை என்ட்ரி மட்டும் பண்ணி தான் பண்ண போகிறோம். இதுக்கு கோடிங்கோ எதுவுமே தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒரு ட்ரைனிங் சென்டர் இந்த மாதிரி வச்சுருக்கும் போது உங்களோட கோர்ஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு டெவலப்பரை ஹையர் பண்ணி அவங்களுக்கு ஒரு கோர்ஸ் வெப்சைட் ரெடி பண்ணி கஸ்டமர் அது எல்லாமே பார்க்கணும். ஸோ ஆனால் ஸ்மார்ட் ஐக்யூவில் இது எல்லாமே இன்பில்ட்டாகவே இருக்குது. வித்தவுட் எனி கோடிங் யார் வேணாலும் இந்த மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதை எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஸ்மார்ட் ஐக்யூவோட டேஷ்போர்ட். இதில் கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, செட்டிங்ஸ்க்கு மேலே. ஸோ லாஸ்ட் ஃபீச்சருக்கு முன்னாடி இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிடலாம். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி இப்போ க்ரியேட் பண்ணி வச்சுருக்க கோர்சஸ்லாம் இங்கே காமிக்கும். இதுதான் கோர்சஸ். ஸோ அதில் நான் க்ரியேட் கோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இன்னொரு எனக்கு புது டேப் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேவா, லோட் ஆகிட்டுருக்கு ஆக்சுவலி. ஸோ இதில் வந்துட்டு இப்படி ஃபஸ்ட் நம்ம கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் நான் வந்துட்டு சும்மா கோர்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இட் இஸ் அ கோர்ஸ் 1 ஃபார் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரஃபாக க்ரியேட் பண்ணுறேன். இந்த கோர்ஸோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு நம்ம பப்ளிஷும் பண்ணிக்கலாம், டிராஃப்ட்லேயும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த கோர்ஸை பற்றின ஏதாவது இமேஜ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அப்லோட் இமேஜ் போயிட்டு நான் இப்போது என்ன இமேஜ் கொடுக்க போகிறேன்னா இந்த இமேஜ் வந்துட்டு கொடுக்க போகிறேன். க்ராப் அண்ட் செலக்ட் கொடுக்குறேன். உங்கள் கோர்ஸ்க்கு நீங்கள் என்ன இமேஜ் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக இங்கே கொடுத்துருங்க. ஸோ பப்ளிஷ்னு கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம கோர்ஸ் இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா, இப்போ கோர்ஸ்க்கு கண்டென்ட் இருக்கும் இல்லையா, அதாவது ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ சாப்டர் 1 அப்படின்னு கொடுத்து சேவ் கொடுக்குறேன். கொடுத்தா நமக்கு ஒரு செஷன் வந்துட்டு இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இந்த சாப்டர் 1ல் நம்ம லெக்சர் ஆட் பண்ணணும் இல்லையா, அந்த லெக்சர் ஃபஸ்ட்டு லெக்சரோட நேம் என்னென்னா லெசன் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம், யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணலாம், வேறு ஏதாவது விமியோ, லூம் இது மாதிரி அப்லோட் பண்ணலாம். அசஸ்மெண்ட்டில் நம்ம டெஸ்ட்டுக்கு அசஸ்மெண்ட் நேமு, ஒரு கொஷினுக்கு எவ்வளோ மார்க்கு, டியூரேஷன், அதுக்கப்புறம் ஆப்ஷன் வந்துட்டு பப்ளிஷ்னு கொடுத்து நம்ம ஏதாவது கொஷின்ஸ் ஆட் பண்ணணும், இந்த மாதிரி வந்துட்டு கொஷின்ஸ் எல்லாம் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஏதாவது அப்லோட் பண்ணனாலும் பண்ணலாம். ஸோ இமேஜஸ் அப்லோட் பண்ணலாம், பிடிஎஃப் ஃபைல்ஸ், எனி கைண்ட் ஆஃப் ஃபைல்ஸ், அதாவது பிபிடிஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது, ஆடியோ ஃபோல்டர் ஏதாவது, வீடியோ சைஃபெல்லாம் நமக்கு ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கான இது ஒரு டூல். ஸோ லிங்க் ஏதாவது கொடுக்கணும், எம்பட் பண்ண லிங்க் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ ரிசோர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும்னா இங்கே ஆன் பண்ணலாம். ஸோ நான் நார்மலாக இப்போ ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, சும்மா இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். வெயிட் 1 செகண்ட். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நமக்கு அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஸ்டேட்டஸ் பப்ளிஷ்னு கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் திஸ் இஸ் லெசன் 1 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் கொடுக்குறேன். 1 செகண்ட். எல்லாமே கொடுத்துட்டோம். தென் ஸோ இப்போ அது நம்ம டெஸ்டிங்னால ஒரு சின்ன வீடியோ கொடுத்துக்கலாம்.
ஸோ வந்துட்டு ஜஸ்ட் ஐ வில் கிளிக் சேவ். அது வந்து லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு இப்போ நமக்கு சாப்டர் 1 என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு லெசன் 1 வந்துட்டு ஆட் ஆகிருக்கும். ஸோ நான் திரும்ப ஆட் லெக்சர் கொடுக்குறேன். ஸோ நமக்கு இது எப்படி நம்ம இந்த லெசன் 1 பார்க்குறது அப்படின்னா, ஸோ இதை இங்கே கிளிக் பண்ணி லெசன் 1 அப்படின்னு இருக்கும். நம்ம இன்னொரு லெக்சர் ஆட் பண்ணாலும் ஆட் லெக்சர் கொடுத்து லெசன் 2ன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ப்ரௌஸ் ஃபைல்ஸில் போயிட்டு சும்மா ஏதாவது ஒரு வீடியோவை சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ஷனில் பப்ளிஷ் திஸ் இஸ் லெசன் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ அது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா சேவிங் ஆகுது. ஸோ சேவ் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ நமக்கு லெசன் 1 லெசன் 2 வந்துருச்சு. இப்போது நமக்கு இந்த லெசன் 1 முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த லெசன் 2 அன்லாக் ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே லாக்டு இருக்கு இல்லையா, அந்த லாக்கடை கொடுத்து இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும், சாப்டர் 1ல் செகண்ட். ஸோ இது கொடுக்க முடியாது ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ இங்கே போயிட்டு நம்ம லாக்டில் போயிட்டு சாப்டர் 1ல் லெசன் 1 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம இது பண்ணி பார்த்தோன்னா இது லாக்கில் இருக்குது. இது கம்ப்ளீட் ஆனால் மட்டும் தான் நம்மளால் இதை பார்க்க முடியும். ஸோ தான் பப்ளிஷ்ட் லாக்டு இந்த 2 ஃபீச்சரும் அதான் பண்ணுது. ஸோ இதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். லெக்சரை டெலீட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்படி தான் லெக்சர் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இன்னொரு சாப்டர் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சர்டிஃபிகேட்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த கோர்ஸுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸை நம்ம இங்கே சூஸ் பண்ணுறது. நான் இப்போ இங்கே செலக்ட் சர்டிஃபிகேட்டில் ஆல்ரெடி ஸ்மார்ட் டெக்னோ சர்டிஃபிகேட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். புதுசாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, க்ரியேட் சர்டிஃபிகேட் கொடுங்க. கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, க்ரியேட்டுன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்கும். நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணலாம், டெம்ப்ளேட்ஸ்லேருந்து இது பண்ணலாம். இப்போ வந்துட்டு கேன்சல் கொடுத்துட்டு நான் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணி காமிக்கிறேன். சர்டிஃபிகேட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து க்ரியேட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பிளாங்காக ஒரு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓகேவா? அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் லே அவுட்டு கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு இது வந்துட்டு போர்ட்ரைட் இல்லை லேண்ட்ஸ்கேப் சர்டிஃபிகேட் வேணும்னாலும் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், லேண்ட்ஸ்கேப்பில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன் செகண்ட் நான் போர்ட்ரைட்டில் மாற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு. கன்ஃபார்ம். இப்போ நமக்கு போர்ட்ரைட்டில் இப்படி ஒரு இது கிடச்சிருச்சு. இப்போ நான் ஹெட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் பண்ண போகிறேன். ட்ராக் அண்ட் ட்ராப் கம்பெனி நேம் சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை எடிட் பண்ணி நம்ம கஸ்டம் வேல்யூஸ் கூட இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கஸ்டம் வேல்யூ கிளிக் பண்ண அப்படின்னா இப்போ கம்பெனியில் கம்பெனி நேம் வரும். இதை காப்பி பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதுக்கு பதிலாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ இது 2 டைம்ஸ் வந்திருக்கு, நமக்கு 1 டைம் போதும். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்ம கஸ்டம் வேல்யூஸ் எடுத்து ஆட் பண்ணும்போது அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேமுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒன்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னே அவங்களோட ஓன் நேம்லேயே நமக்கு வந்துட்டு என்ன பண்ணிடும், சர்டிஃபிகேட் போயிடும். இந்த மாதிரி ஒரு ஃபீல்டாக இப்போ பேட்ச் வேணும் அப்படின்னா பேட்சிங் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பேட்ச் வந்து வரும். இதை நீங்கள் மாற்றுறதுனாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்புறம் சிக்னேச்சர் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் சிக்னேச்சர் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். தென் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது இங்கே ஆட் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக்கில் தேங்க்யூ ஃபார் கம்ப்ளீட்டிங் த கோர்ஸ், அப்புறம் இல்லைனா அவங்களோட நேம் ஏதாவது இல்லை அவங்களோட இமேஜ் ஆட் பண்ணுறது இதெல்லாமே பண்ணிவிட்டு சைடில் இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இதில் நான் வந்துட்டு டெம்ப்ளேட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணி க்ரியேட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது ஓப்பன் ஆகும். அதுலேருந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுலேருந்து ஏதாவது எடிட் பண்ணணும், சிக்னேச்சர் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா அதை எடிட் பண்ணி இதை அப்படியே இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த கோர்ஸ்க்கு சர்டிஃபிகேட்ஸில் போயிட்டு சர்டிஃபிகேட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சர்டிஃபிகேட்ஸில் ஜஸ்ட் ஐ வில் கிளிக் செலக்ட் சர்டிஃபிகேட் ஸ்மார்ட் ஐக்யூ அண்ட் ஆட் சர்டிஃபிகேட். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து ஆட் ஆகிடும். இப்படி இதுதான் வந்துட்டு கோர்சஸ். பண்டில் அப்படின்னா என்ன அப்படின்னா பண்டிலில் 2-3 கோர்ஸை ஒன்றா சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னா அதை பண்டில்னு சொல்லுவோம். ஸோ நான் க்ரியேட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பண்டில் 1 அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா இதை வந்து ஆக்டிவில் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு ஏதாவது இமேஜ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது பண்ணிவிட்டு நம்ம செகண்ட் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ தென் க்ரியேட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது நமக்கு கோர்ஸஸை சூஸ் பண்ண சொல்லும். இது 2 கோர்ஸஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இது 2ஐயும் நம்ம கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டன் கொடுத்துட்றோம். பப்ளிஷ் கொடுத்த கோர்சஸ் மட்டும் தான் இங்கே வரும். ஸோ பண்டில் 1ல் நமக்கு 2 கோர்சஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு இதெல்லாம் கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் பண்டில். லைவ் கிளாஸஸ் வேணும்னா நீங்கள் லைவ் கிளாஸஸ் வந்துட்டு
ஜூமை இன்டகிரேட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்க முடியும் இங்கே லைவ் கிளாஸஸ். நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா வரும், இல்லை நீங்கள் அந்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணாலும் ரிப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ லீட் மேனேஜ் போயிட்டு நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க கோர்ஸ்க்கு யாருக்காவது ஆக்சஸ் கொடுக்குறேன். ஓகேவா, கான்டாக்ட்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த காண்டாக்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்யூனிட்டியில் போகிறேன். கம்யூனிட்டி செஷன்ஸ், இன்னும் ஆக்டிவ் செஷன்ஸ் வருது. ஸோ இங்கே கம்யூனிட்டியை கிளிக் பண்ணி அவங்க லாகின் பின் கொடுத்துட்டு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு என்ரோல்டு பண்டில்ஸ் நோ டேட்டா நாட் என்ரோல்டில் இந்த 2 கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த பண்டிலுக்கும் நான் கிராண்ட் ஆக்சஸ் கொடுக்குறேன். தென் நாட் என்ரோல்டில் இருக்க இந்த இதுக்கு கோர்ஸ் 1க்கும் நான் கிராண்ட் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஓகேவா, நான் திரும்ப இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி அதை இவங்களோட இமெயில் ஐடி போட்டு நான் லாகின் பண்ணி பார்க்குறேன். 1 செகண்ட். ஸோ இப்போ லாகின் பண்ணால் எனக்கு இப்படி ஷோ ஆகும். கோர்ஸில் வந்துட்டு எனக்கு ஆக்சஸ் கொடுத்த கோர்ஸ் எல்லாம் இருக்கும். இது நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு முடித்தோன்னே அந்த சர்டிஃபிகேட்டுக்கான கங்க்ராச்சுலேஷன் யுவர் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ நான் இங்கே எங்கே போய் நான் கமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா 1 செகண்ட், இங்கே கம்யூனிட்டியில் ரைட் சம்திங்னு இருக்கா, நான் என்ன கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிவிட்டு டைட்டில் வந்துட்டு கோர்ஸ் அப்படின்னு கொடுத்து இட் இஸ் நைஸ் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்து பப்ளிஷ் கொடுக்குறேன். பப்ளிஷ் கொடுத்தனா அது பப்ளிஷ் ஆகிடும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கமெண்ட்ஸில் பார்ப்போம். நம்ம கொடுத்த கமெண்ட்ஸை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். ஆல் கோர்ஸ்க்குள்ளதே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை ஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ 1 செகண்ட், கமெண்ட்ஸ் இங்கே ஷோ ஆகலை. சாரி, இப்போ கோர்சஸ் போயிட்டோம் இல்லையா, அந்த கோர்சஸில் நான் இங்கே லேர்ன் மோர் கொடுக்குறேன். லேர்ன் மோர் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே கீழே கமெண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து இட்ஸ் நைஸ் கோர்ஸ் அப்படின்னு நான் இங்கே தான் கொடுக்கணும். இங்கே கொடுக்குறதா அங்கே ஷோ ஆகும், ஏன்னா இதுதான் போஸ்ட். ஸோ இப்போ போஸ்ட் பண்ணிட்டோம் கமெண்ட்ஸை, அங்கே போய் பார்க்கலாம் வந்திருக்கான்னு. ஸோ இங்கே நான் கொடுத்தது வந்துருச்சு. கோர்ஸ் 1க்கு லெக்சர் 1க்கு நான் இட்ஸ் நைஸ் கோர்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து அட்மின் வந்து ரிப்ளை பண்ணலாம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க ரிப்ளைவை கொடுக்கலாம். இங்கே ஷோ 1 ரிப்ளைல நம்ம தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துருக்கதை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கோர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், நமக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். பிசினஸ் ஓடுது, ஓகேவா, ஆனா வெப்சைட் இல்ல, கஸ்டமர் லிங்க். ஸோ இப்போ இந்த கோர்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து அவைல் ஆகும். ஸோ ஒன்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணோடனே கங்க்ராட்ஸ் டவுன்லோட் சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா அதை நம்ம கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்துட்டு இதில் கோர்சஸ், பண்டில், லைவ் கிளாஸ், கமெண்ட், சர்டிஃபிகேட்ஸ் ஒர்க் ஆகும். இதில் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா செட்டிங்ஸ் போயிட்டு நம்ம அந்த வீடியோ சைஃபர் சொன்னோம்ல, அது வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப். ஸோ அந்த நம்ம ஏபிஐயோட இங்கே இன்டெகிரேட் பண்ணணும். ஜூமையும் நம்ம இங்கே இன்டெகிரேட் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம எங்கள் டீம் வந்து உங்களுக்கு இன்டெகிரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆட் ஈவெண்ட் அப்படின்றத க்ரியேட் பண்ணி டைட்டில் வந்துட்டு கோர்ஸ் 1 லைவ் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இங்கே ஏதாவது ஒரு லிங்க் வந்துட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. சார் நான் zoom.com அப்படின்னு சும்மா ஒரு லிங்க் கொடுக்குறேன். கொடுத்து டேட்டு டைமு சூஸ் பண்ணிவிட்டு திஸ் இஸ் டெமோ கிளாஸ் அப்படின்னு கொடுத்து நான் சப்மிட் கொடுத்துட்றேன். ப்ளீஸ் என்டர் ஏ யூஆர்எல். ஸோ யூஆர்எல் கேட்குறாங்க. ஒன்ஸ் நம்ம யூஆர்எல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு கூகுள் மீட்டோட லிங்க்கை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணி நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா சப்மிட் ஆகிடும். வேலிடான யூஆர்எல் தான் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ண முடியுங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்துருச்சு. இதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே பார்ப்பாங்க அப்படின்னா கேலண்டரில் பார்ப்பாங்க. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஈவெண்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன், திஸ் த டெமோ கிளாஸ், ஸோ கோர்ஸ் 1 லைவ் கிளாஸ் லிங்க், இந்த லிங்க்கோட அவங்களுக்கு போய்டும். டேட்டு டைமோட அவங்க இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் ஈவெண்ட்ஸ். ஸோ தென் லீடர் போர்டு அப்படின்னா லீடர் போர்டில் நம்ம ஏதாவது ரூல்ஸ் ஆட் பண்ணலாம். அவங்க டெய்லி லாகின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ், போஸ்ட் க்ரியேட் பண்ணாங்கன்னா 20 பாயிண்ட்ஸ், 100% கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு 300 பாயிண்ட்ஸ்னு. ஸோ இங்கே வந்துட்டு அவங்களுக்கு லீடர் போர்டில் இங்கே ஷோ ஆகும். ஸோ நமக்கு 30 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி வந்து ஷோ ஆகும். ஸோ இது வந்து டெமோ அக்கௌண்ட்னால உங்களுக்கு இப்படி இருக்குது. நார்மல் அக்கௌண்ட் இருக்கும்போது நமக்கு நிறையா லீடர் போர்ட்ஸில் நிறையா வெரைட்டிஸ் வந்து நமக்கு காமிக்க முடியும். ஸோ ஆட் நியூ ரூல் ஏதாவது கொடுக்கும் அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது ரூல்ஸ் இங்கே கொடுத்து 50% கோர்ஸ் கம்ப்ளீஷன், இது லிங்க் போஸ்ட், இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம புதுசாக கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ், இந்த செட்டிங்ஸில் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா
ப்ரொஃபைல் நம்ம கம்யூனிட்டி ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி நேம், நம்ம கம்யூனிட்டியை பற்றிய டிஸ்கிரிப்ஷன், தென் லோகோ, லாகின் ஸ்க்ரீனில் எப்படி ஷோ ஆகணும், பேனர், ஐகான் எல்லாமே. ஸோ அட்வான்ஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட மெட்டா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹெடர் பாடி ஸ்கிரிப்ட்லாம் கேட்கும். தென் இந்த செட்டிங்ஸில் நம்மளோட கம்யூனிட்டி கிளாசிக்காக வெர்ஷனாக என்னன்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணுவோம். தென் மாடியூல் ஆக்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோம்ல, அது எதெல்லாம் கொடுக்கலாம், ஷாப்பு, கோர்ஸு, கேலண்டர், இப்போ எல்லாமே கொடுத்துருக்கோம். எல்லாமே என்ன ஆகுதுன்னா இங்கே ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஹேபிட்ஸ்னு இருக்கு, அதை வந்து நான் டிசேபிள் பண்ணிடுறேன். டிசேபிள் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே இந்த ஹேபிட்ஸ்ன்றது வராது, போயிடுச்சா. ஸோ தென் இங்கே வேறு ஏதாவது டிசேபிள் பண்ணி பார்க்கலாம். ஷாப்பை வந்து டிசேபிள் பண்ணுறேன். தென் ஐ வில் கிளிக் ரெஃப்ரெஷ். ஓகேவா, அந்த ஷாப்க்கான ஆக்சஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்காது. ஓகேவா, தென் இப்போது இந்த செட் ஆஸ் டிஃபால்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ கோர்ஸை லாகின் பண்ண உடனேயே டேரெக்டாக அவங்க எந்த டேபுக்கு வரணும் அப்படின்னா, இப்போ கோர்ஸ்னு கொடுத்தனா கோர்ஸுன்ற டேபுக்கு தான் வருவாங்க. இங்கே வேறு எந்த டேப்லேயுமே இருக்க மாட்டாங்க. இந்த கோர்ஸுன்ற டேபுக்கு டேரெக்டாக லாகின் பண்ண உடனே வந்துட்டு வந்துடுவாங்க. அப்படி தான் அது ஒர்க் ஆகும். ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் வேணும்னா பார்த்துக்கலாம். இந்த ப்ரிவ்யூவில் நம்ம கோர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது ப்ரிவ்யூ எப்படி இருக்கும், அது எப்படி வந்து ஷோ ஆகும், யாருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்றத நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு கம்யூனிட்டியில் ஒரு கோர்ஸை க்ரியேட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது, லைவ் கிளாஸ், கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் இதிலே பார்த்துக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ஸ்மார்ட் ஐக்யூவில் இருக்க கம்யூனிட்டி ஃபீச்சர். கோர்ஸ் செல் பண்ணுறது ஈஸி, ஆனால் கம்ப்ளீஷன் தான் ரியல் சக்ஸஸ். ஸ்மார்ட் ஐக்யூ கம்யூனிட்டியில் கோர்ஸ் ஜஸ்ட் கண்டென்ட் கிடையாது, என்கேஜ்மெண்ட், லீடர் போர்ட், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டூடெண்ட் லேர்ன் பண்ணுவாங்க, கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். இதில் நம்ம இன்னும் ப்ரீபில்ட்டாக நிறைய ஒர்க் ஃப்ளோ கூட இவங்களுக்கு ரிமைண்டருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புறது இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போவே ஸ்மார்ட் ஐக்யூ டெமோவை புக் பண்ணுங்கள், உங்கள் கோர்ஸை ஒரு பவர்ஃபுல் கம்யூனிட்டியாக மாற்றுங்க. இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்மார்ட் ஐக்யூவோட இன்னொரு ஃபீச்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.